பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் மந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடிய பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெறுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, நம்முடைய ஊழியத்தின் சார்பாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஊர்களிலே நாம் ஊழியங்களை நடத்தி வருகிறோம். உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன். இந்த வாரம் 2வது சனிக்கிழமையாக இருக்கிறபடினாலே கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் வெட்டுமணி ஜங்ஷன் கடைசியில் பாலத்துக்கு கீழே இருக்குது. நாங்கள் நம்ம பாலத்தில் போய் எப்படி திரும்பி யூட்டர்ன் எடுத்துகிட்டு வருவோம். யூட்டர்ன் வந்துட்டு மறுபடியும் இங்கே உள்ளே வரணும். அதில் அந்தோனியார் கோயில் போகிற வழி, வெடி வச்சான் கோயிலுக்கு போகிற வழியெல்லாம் ஏத்தாப்பில் பூக்கடையாக இருக்கும். ஏத்தாப்பில் உள்ள ஒய்எம்சி ஹால் உள்ளே வந்தீங்கன்னா முதல்ல கேன்டீன் இருக்கும், ஒரு ரவுண்டான மாதிரி வரும். லெஃப்ட் சைடில் சத்தமாக கேட்கும். அது நம்முடைய ஊழியம் அல்ல. வலது பக்கமாக படியேறி மேலே வந்தீங்கன்னா அங்கே உங்களுக்காக நான் காத்திருப்பேன். 10 மணிக்கு கூட்டம் ஆரம்பிக்கும், 1 மணிக்கு முடியும். கூட்டம் முடிந்ததும் உங்களுக்காக நான் தனித்தனியாக ஜெபிப்பேன். அனைவருக்கும் சிறப்பான விருந்து வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட நம்முடைய ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். முக்கியமாய் வயதானவர்கள் இன்றைக்கு எங்கே போய் தங்கியிருப்பது, பிள்ளைகளால் கவனிக்க முடியல. அடுத்தவளை வீட்டுக்குள்ளே இருந்த ஆவிக்குரிய ஒரு அட்மாஸ்பியரே இல்லை. சர்ச்சுக்கு கூட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை. ஜெபிக்கிறதுக்கு மட்டும்தான் முடியுது, அங்கே சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு முடியல, வசனங்களை கேட்க முடியலன்னு ஆவிக்குரிய தாகத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நமது தேவனுடைய மாளிகையில் ஆசிரியத்தில் இருக்கிற அந்த அடைக்கலான் குருவி ஆவிக்குரிய முதியோரெல்லாம் மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. நிறைய பெரிய இடம், நல்லா வாக்கிங் போகலாம், அடைச்சி வைக்க மாட்டோம், எல்லா வசதியும் அங்கே இருக்கிறது. பிரியத்துக்குரியவர்களே, 3 வேளையும் அவர்களுக்காக நாம் சிறப்பான உணவை அளித்து அவர்களை சந்தோஷப்படுத்துகிறோம். விசாரணை காலத்தில் நல்ல ஜெபம், நல்ல சாப்பாடு, வேறு என்ன வேணும்? தினந்தோறும் அவர்களுக்கான சிறப்பு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது என்பதையும் நான் மகிழ்ச்சியோடு கூட அறிவிக்க விரும்புகிறேன். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் கண்டிப்பாக இதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும் என்றும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யாராவது அப்படி ஆவிக்குரிய முதியோரிடத்தில் சேரனா இது சரியான நேரம், வாங்க, நிறைய இடம் அங்கே இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, பிரியத்துக்குரியவர்களே, நம்ம ஊழியத்துக்கு பக்கத்தில், மாளிகைக்கு பக்கத்தில் 3 ஏக்கர் இடத்தை சப்பா கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம அனாதை பிள்ளைகளுக்காக ஒரு பெரிய இல்லத்தை கட்டணுங்கிற ஒரு கனவு கூட நமக்கு இருக்கிறது. அவங்கள படிக்க வைக்கிறதுக்காக ஸ்கூல் கட்டணும் கூட நினைக்கிறோம். பல லட்சங்கள் அதற்கு தேவை. நம்ம இடத்துல பணமே இல்லை. கர்த்தரால் ஏவப்பட்ட தேவ பிள்ளைகள், முக்கியமாக நம்ம நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறவங்க, விரும்புகிறவங்க தாராளமாக, ஏவப்படுறவங்க கொடுக்கலாம். 10,000 ரூபாய் கொடுக்கலாம். இல்லைன்னா வேறு எந்த உதவியும் வழியிலையும் நீங்கள் உதவி செய்யலாம். இல்லாவிட்டால் அதுக்காக நன்றாக ஜெபியுங்கள் என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே பாருங்கள், இயேசுப்பா சிலுவையில் பேசிய 7 வார்த்தைகளை தியானிக்கிறோம். வருடந்தோறும் இந்த வாரங்களில் இயேசுப்பா சிலுவையில் பேசின 7 வார்த்தைகளை தியானிப்பது நம்முடைய வழக்கம். என்னெல்லாமோ நம்ம யோசித்து பார்க்குறோம், தியானிக்கிறோம், பேசுகிறோம். இயேசு சிலுவையில் பேசிய 7 வார்த்தைகளை நம்ம தியானிக்கலைன்னா வாழ்றதுல அர்த்தமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். தேவையில்லாத காரியங்களை போட்டு நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கோம். தேவையில்லாத பிரச்சனைகளை சுமக்கிறோம். தேவையானது ஒன்றே ஒன்று, இயேசு சிலுவையில் என்ன வார்த்தைகளை பேசினார் என்பது. நாமும் கூட அந்த வார்த்தைகளை பார்த்து உணர்வடைந்து நம்முடைய ஆண்டவரிடத்திலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அபியாசப்படுத்தும்படியாக இந்த நாட்களில் நாம் அழைக்கப்படுகிறோம். இப்பொழுதும் ஆண்டவர் சிலுவையில் நமக்காகப்பட்ட பாடுகளை நாம் சிந்திக்காவிட்டால் எப்பொழுது சிந்திக்க முடியும்? சிலுவையில் இயேசு பட்ட பாடுகளை நான் சிந்திக்க நம்முடைய வியாதி
நம்மை விட்டு நீங்கிறது. நம்முடைய பாவ சுபாவங்கள் நம்மை விட்டு போகின்றது. பாவத்துக்கு மேலே உள்ள வெறுப்புகள் அப்படி வெறுப்பாக மாறுகிறது. சத்துரு நம்ம தொட முடியாதபடிக்கு தடுமாறுறான். இவன் ஜெபிக்கிறான், இவன் சிலுவையை குறித்து சிந்திக்கிறான், இவன் ஆண்டவரோட ரத்தத்தை குறித்து தியானிக்கிறான்னு சொல்லி அவன் விலகுறான். வியாதி விலகுது. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்மள அப்படியே இறங்க ஆரம்பிக்குது. பல வருஷமாய் தடைப்பட்ட நல்ல காரியங்கள்லாம் நடக்குது. சிலுவைக்கு பின்னால் எவ்வளவோ ரகசியங்கள் இருக்கிறது. அதை உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். உங்களை எப்படியாவது சிலுவை குறித்து சிந்திக்க வைக்க வேண்டும். முக்கியமாக சிலுவையில் இயேசு பேசிய 7 வார்த்தைகளை தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை. அதைத்தான் நான் இன்றைக்கு இந்த வாரத்தில் நம்ம செய்கிறோம். 2வது வார்த்தையை, சிலுவையில் இயேசு பேசிய 2வது வார்த்தை இதோ. பாருங்கள், லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். டுடே யூ வில் பி வித் மீ இன் பாரடைஸ். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பொழுது ஒரு பக்கத்தில் 2 கள்ளர்கள் அறையப்பட்டார். அதே அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். கல்லனோடு கல்லனை இவரை அடித்தாதான் இவரையும் கல்லப்பைன்னு சொல்லி எல்லாரும் நினைப்பாங்க. திங்க் டேங்க், பரிசேல் சசியலுக்கு ஐடியா. 2 பெரிய கல்லனை பிடி, அயோக்கிய பயில பிடி, கொள்ளக்காரனை பிடி, கொள்ளைக்காரனை பிடி, அவரையும் பக்கத்தில் 2 பேரையும் ஆளுக்கு ஒரு சைடு அடிச்சு விடு. அப்போ தான் பார்க்குறவன்லாம் இவன் 2 பேரும் கல்லை எனக்கு தெரியும், அப்போ இவனும் கல்லனை தான் இருப்பான்னு சொல்லி நினைப்பான். சேர்த்து வச்சு அடிச்சு விடுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் நெய்பர்ஸாக அந்த 2 கல்லர்களையும் அடிச்சு விட்டாங்களாம். ஏசப்பாவை சிலுவையில் அடித்து கொல்லணுங்கிறது அவங்க மெயின் பிரைமரி ஆப்ஜெக்டிவ். ஆனால் அதோடு கூட சைடில் என்னெல்லாம் டேமேஜ் பண்ண முடியுமோ அதெல்லாம் டேமேஜ் பண்ணி விட்டுருக்காங்க. கடைசி மணித்துளிகள் சிலுவையில் இயேசு தான் உயிரை விட்டுக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் பக்கத்தில் 2 அயோக்கியர்கள், பெரிய கொலைகாரர்கள், கொள்ளைக்காரங்க, மிருகங்கள், மனித மிருகங்கள், ஹியூமன் அனிமல்ஸ் ஆர் ஹேங்கிங் தேர். பக்கத்தில் இங்கே பார்த்தா அங்கே பெரிய கொள்ளைக்காரன், இங்கே பார்த்தா அதுவும் பெரிய கல்லன். 2 பேரும் பைபிள் அழகாக பேர் கொடுத்துருக்காங்க, கல்லர்கள், 2 கல்லர்கள். இப்படிப்பட்டவங்க பக்கத்தில் தான் ஆண்டவர் 6 மணி நேரம் அசையாமல் தொங்கினார் என்று நான் காண்கின்றேன். அவன் நல்லவா தொங்கியிருப்பான், அவன் கெட்ட வார்த்தை பேசித்தானே இருந்திருப்பான். அவங்க என்னெல்லாம் சேட்டை பண்ண, அதுலேயும் கூட ஆண்டவரை நிந்திச்சாங்க, சிரிச்சாங்க, அப்படிலாம் கூட வாசிக்கிறோம். அதையும் இயேசு சகித்தார். என் பக்கத்தில் இவங்களை அடிக்கக்கூடாது, நான் விஐபி, என்ன இவங்களை கொண்டு அடிச்சுட்டு இருக்கீங்க, தூர போக சொல்லுங்கள், அப்படிலாம் சொல்லி அவர் சொல்லலை. அதையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதுதான் எனக்கு கவனிக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு உண்மையிலே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீங்கன்னா, உங்களுக்கு நெய்பராக இருக்கிறவங்க, உங்கள் வீட்டுக்கு இந்த சைடில் இருக்கிறவங்க, அந்த சைடில் இருக்கிறவங்க, வேலை பார்க்குற இடத்துல இந்த சைடில் இருக்கிறவங்க, அந்த சைடில் இருக்கிறவங்க கல்லர்களாக தானே இருப்பாங்க, உங்களை நிந்திக்கிறவங்களாக தானே இருப்பாங்க. அவர்கள் இயேசுவை நிந்தித்தார்கள், அவர்களும் இயேசுவை நிந்திச்சாங்களா? நிறைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு வாழ்க்கையில் கணவன் நிந்திக்கிறவனாக, கல்லனாக, இல்லைன்னா மனைவி நிந்திக்கிறவனாக வாழ்க்கையே நரகமாகி விடுகிறது. நிறைய பேருக்கு பிள்ளைகள் கல்லர்களாக பிறந்துறாங்க. அப்பா அம்மா உத்தமர்கள், பிள்ளைகள் கல்லர்களாக, துணிகரமாக என்ன தவற வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறவங்களாக, என்ன பாவத்தினாலும் துணிந்து செஞ்சுட்டு சிரிச்சிட்டு இருக்கவங்களாக இன்னைக்கு இருக்காங்க. என்ன இது, இந்த இப்படிப்பட்ட அப்பாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையா, இவ்வளவு நல்ல மனுஷனுக்கு இவ்வளவு மோசமான மனைவியா, இவ்வளவு நல்ல பிள்ளைக்கு இப்படிப்பட்ட மோசமான ஹஸ்பண்டா, இவருடைய மகனாவே, இவருடைய மகளாவா? இன்னைக்கு உலகம் சொல்லுதா இல்லையாங்க? கூட பிரயாணிக்கிறவன் கல்லனா இருப்பான். ஏசப்பா ஊழியத்துல கூட பிரயாணிச்சவன் கல்லன் தானே, யூதாஸ் காரியத்து. கேஷியர் பொறுப்புனாலே மேக்சிமம் கல்லனா தான் வருவான். ட்ரெஷரர் பொறுப்பில் இருக்கான்னா அவன் கண்டிப்பாக கல்லனாக தான் இருப்பான் 90%. ஏன்னா பைபிள் அப்படி தான் சொல்லுது, ட்ராக் ரெக்கார்டு அப்படி தான் சொல்லுது. இன்னைக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற கல்லர்களால், உங்களை இடைவிடாது நிந்திக்கிறவங்களால அதிக வேதனையோடு இந்த செய்தியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். சிலுவையில் இயேசு அதுக்கு தான் இந்த வார்த்தையை பேசினார். அவருக்கு பக்கத்தில் இருந்தவங்களும் அவரை கேவலமாக கெட்ட வார்த்தை சொல்லி திட்டி அவரை நிந்திச்சாங்க. என்ன சொல்லி நிந்திச்சிருப்பான்? அயோக்கியப்பாயில் உலகத்தை ஏமாத்தினால, அதனால தானே நீ பாடுறா, எப்படி மக்களை அதிசயம் செய்யணும், அற்புதம் செய்யணும், ஏமாத்தினால, எத்தனையோ பேரை ஏமாத்தினால, பெரிய கூட்டத்தை கூட்டினால, சாப்பாடெல்லாம் நீ போட்ட அயோக்கியப்பாயில், அதனால சிலுவையில் உன்னை அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி என்னெல்லாமோ கேவலமாக பேசியிருப்பான்.
இன்னைக்கு உங்களையும் கூட இடைவிடாது நேசிக்கிற கல்லர்கள் உங்களை சூழ்ந்திருக்கலாம். பக்கத்து வீட்டில் இருக்கலாம், வேலை பார்க்குற இடத்துல இருக்கலாம். எனக்கு ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சு எப்படியோ சம்பந்தமாகி உங்களை இன்னைக்கு இடைவிடாது உங்களை அவங்க நெஞ்சிச்சுட்டு இருக்கலாம். என்ன இது வாழ்க்கை? அம்மா யாரெல்லாம் எனக்கு எதிராக நினச்சிருக்காங்க, இவங்கெல்லாம் என்ன எப்படி கேவலமாக பேசுகிறாங்களே என்னன்னு சொல்லி நீங்கள் அதிர்ச்சியோடு கூட இருக்கலாம். இயேசு இந்த பாதையின் வழியாக கடந்து போனார். அவராலே உங்களை புரிந்து கொள்ள முடியும். பக்கத்து வீட்டுக்காரங்க கேவலமாக பேசிக்கிட்டே இருக்காங்க, கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க, உங்களை பற்றியே பேசுகிறது, கேவலமாக பேசுகிறதே அவங்க வாழ்க்கையில் வழக்கமாக வச்சுருக்காங்கன்னு சொல்லி இயேசு அறிந்திருக்கிற அந்த வேதனையை அறிஞ்சிருக்காரு. என் வீட்டை சூழ்ந்திருக்கவங்கள நான் யோசித்து பார்க்குறேன். ஏசப்பாவுக்கு நேர்ந்த கை தான் எனக்கு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, என்ன செய்ய முடியும்? அதுக்காக வீட்டை தூக்கி கெட்டின வீட்டை உடைச்சி அப்படி பேத்தெடுத்து வேற காட்டுக்குள்ளேயே கொண்டு வைக்க முடியுங்க? காட்டுக்குள்ளேயே வாழ முடியும். இல்லைன்னா வேலையில் பக்கத்தில் இப்படி கள்ளப்பையன் இருக்கிறான்னு சொல்லிட்டு வேலைக்கு நான் போக மாட்டேன்னு சொல்ல முடியுமா? வேலைக்கு போகலன்னா எப்படிங்க சாப்பிட முடியும்? யோசிச்சு பாருங்கள். சாப்பாடு கிடைக்குமா? நம்ம வாழ்க்கையில் வாழ முடியுமா? லோன் வாங்க முடியுமா? கட்டடங்களை கட்ட முடியுமா? ஏசப்பாவுக்கு ஏதாவது செய்ய முடியுமா? ஊழியம் செய்ய முடியுமா? எதுவுமே செய்ய முடியாதுங்க. அதை சகிச்சு தான் ஆகணும். எவ்வளவு காலம் அந்த கல்லர்கள் நம்மளை நிந்திக்கணும்னு சொல்லிட்டு ஏசப்பா சித்தம் கொண்டிருக்காங்களோ அல்லது அனுமதி கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் அவங்க நம்மளை நிந்திக்க தான் செய்வாங்க. அதை நம்ம பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன் இப்படி பேசுறீங்கன்னா கேட்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவங்க அப்படி தான் பேசுவாங்க. தே ஆர் டிசைன்டு லைக் தட். ரெண்டாவதாக, கல்லர்கள், கொலைகாரர்கள், கொள்ளைக்காரர்கள், எவ்வளவோ பாவத்தை பருகியவர்கள், துணிகரமாய் தவறு செய்து கையங்களவுமாய் பிடிபட்டு மரணாக்கினைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கல்லர்கள் இயேசுவை பார்த்து சிரித்து பரியாசம் பண்ணி நிந்தித்தார்கள் என்றால் உலகத்தில் இதைவிட ஒரு தமாசு, ஒரு ஜோக்கு, ஒரு நகைச்சுவை என்ன இருக்க முடியும்? அவங்க இயேசப்பா பார்த்து சிரிக்காங்க, பரியாசம் பண்றாங்க. குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி, என்னில என் பாவம் உண்டென்று எவனாயிலும் சொல்ல முடியுமா என்று சவால் விட்டு கேட்ட அந்த ஆண்டவர் இயேசுவை பார்த்து, சேனைகளின் தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இடைவிடாமல் புகழப்படுகிற அந்த ஆண்டவரை பார்த்து, பாவமே வாழ்க்கை என்று வாழ்ந்து செய்த பாவத்தினாலே பிடிக்கப்பட்டு அதற்காக மரணாக்கிலே தள்ளப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு அந்த கல்லர்கள் இயேசுவை பார்த்து சிரிச்சாங்களா? அவங்க இயேசுவை பார்த்து பரியாசம் பண்ணார்களாம். சாக போற நேரத்தில் இருக்காங்க. அவங்க புத்தி எப்படி வேலை செஞ்சிருக்கு பார்த்தீங்களா? அவங்க வாய் எவ்வளவு ஒரு நாரவாயாக இருந்திருக்கு பார்த்தீங்களா? யோசித்து பார்க்க வேண்டிய காரியம். Totally they are unqualified to speak a word against our Lord. இயேசுவை குறித்து பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை. ஆனா அவங்க இடைவிடாது பேசி அவங்க தன்னை பத்தி சிந்திக்காம ஆண்டவரை பார்த்து அது ஓட்ட இது ஓட்டன்னு சொல்லி சிரிச்சு அதுல ஒரு இன்பத்தை கண்டார்கள். இன்னைக்கு இந்த உலகம் இப்படிதான் இருக்குங்கிறத கண்ணால நம்ம பார்க்குறோம். எந்த விதத்திலும் ஆண்டவரை அறியாம 1-2 வசனங்களை வாசித்துக்கிட்டு கர்த்தர்னா யாருன்னே தெரியாம பைபிளை தனக்கு சாதகமாக வச்சுக்கிட்டு ஊழியக்காரங்களையும் தேவனுடைய பிள்ளைகளையும் பரியாசம் பண்ற எவ்வளோ பேர்களை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு உங்களை பரியாசம் பண்றவங்கெல்லாம் துணிகரமா பாவத்தை செய்யறவங்கள, அவன்லாம் உங்களை பாவி, பெரிய அயோக்கிய பைய, இவன் உலகத்தை ஏமாத்துறான் என்னெல்லாமோ சொல்லுவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப வேப்பாக இருக்கலாம். அவனே இவ்வளவு பெரிய மோசமான பையனா இருக்கான், என்ன இப்படி பேசுறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கலாம். ஏசப்பா அந்த பாதையில போனாங்க இல்லையா? நாமும் அது கடந்து போய்தான் ஆகணும். இன்னைக்கு முழுவதும் பாவத்தில் வாழ்கிறவர்கள், முழுவதும் வேதத்துக்கு தூரமாக இருப்பவர்கள் தான் நல்ல நல்ல தேவ பிள்ளைகள் இல்லையா கேவலமாக பேசுறதை பார்க்குறோம். நல்ல பிள்ளைங்கன்னா முதல்ல அவங்க அடுத்த ஊழியக்காரங்களை யாரையும் தேவ பிள்ளைகளை குறை பேச மாட்டாங்க. நீங்கள் இந்த கல்லர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். தாங்க செஞ்ச பாவத்தை அவங்க நினைக்கவே இல்லை. தன்னிட்ட இருக்கிற ஓட்டையை அவங்க பார்க்கவே இல்லை. உயிர் போயிட்டு இருக்கு, அதை குறித்து கூட கவலைப்படல. ஏசப்பாவை எல்லாரும் பார்த்து சிரிக்க, நம்மளும் ஏதாவது சொல்லுவோம்னு சொல்லி அவங்க சரி நிந்தித்தார்கள். 2 பேருமே நிந்திச்சாங்களாம். அதுக்கு பிறகு ஒரு காட்சி அங்கே மாறுகிறது. 2 பேரும் கிண்டல் அடிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. அப்போ இயேசு அமைதியாக தொங்குகிறார். அவர் சிலுவையில் அடித்தவர்களை பார்த்து, பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னென்று அறியாதிருக்கிறார்களே என்று எல்லாருக்காக அவர் ப்ரேயர் பண்ணுறாரு. பிதாட்ட பேசுகிறாரு. அவர் கெட்ட வார்த்தைகளை பேசலை, சாதுவாக அவர் அப்படியே தொங்குகிறார். தெய்வீக பிரசன்னம் அவர்கிட்ட இருக்குது. இதை ஒரு கல்லையும் கவனிச்சிடறான், அப்சர்வ் பண்ணிடுறான். இப்படி பார்க்க முடியாது. இயேசு இப்படி தான் பார்க்கணும். சிலுவையில் அடிச்சிருக்கிறதுனால இப்படி தான் பார்க்கணும்.
ஆனாலும் கூட அதை கவனிச்சிடறான். கவனித்த உடனே அவருடைய வாழ்க்கை, அந்த கல்லனுடைய வாழ்க்கையில் கடைசி மணித்துளிகளிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. என்னடா சிறுவையில் அடிக்கிட்டு சாகுறவங்களாம் எவ்வளோ தூஷிப்பாங்க, கெட்டவத்தை பேசுவாங்க, சபிப்பாங்க, நம்ம கூட அப்படி பண்ணுறோம். ஆனால் இவர் எதை பற்றியும் கவலைப்படாமல் எல்லாரையும் மன்னிங்கன்னு சொல்லி இவர் ப்ரேயர் பண்ணுறாரு என்று அவருடைய வாழ்க்கையை பார்த்து அங்கே அவன் மனம் திரும்புகின்றான். அதுவரைக்கும் கொலைகாரனாய் இருந்தான், கொள்ளைக்காரனாய் இருந்தான், அநேக அக்கிரமங்களை செய்தான், அவன் அநேக துன்மார்க்கத்தில் ஈடுபட்டான், அவன் மரண ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்பட்டான், இந்த உலகத்தில் மிகப்பெரிய பாவியாய் அவன் வாழ்ந்தான். ஆனால் கடைசி நிமிடத்தில் ஒரு வாழ்க்கையை பார்த்து, ஏசப்பாவுடைய அன்பை பார்த்து, மன்னிக்கிற அந்த சுபாவத்தை பார்த்து, அவர் சிந்திய ரட்சிப்பை பார்த்து, மன்னிப்பை பார்த்து, நம்முடைய வாழ்க்கையை பார்த்துட்டே இருக்கிறாங்க. அந்த கல்லை கூட சைடில் தலைவரும் தலை வச்சு பார்த்து கவனிச்சான். அந்த 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 காட்சி, அவன் கண்ட காட்சி, அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய உள்ளத்தை தொட்டது. அவ்வளோ பெரிய ஒரு கல்லனுக்கு அது ஒரு சிந்தனையை கொண்டு வந்தது, அவனுடைய வாழ்க்கையில் மனமாற்றத்தை கொண்டு வந்தது. அவன் புதுப்படைப்பாக மாறினான். கூட படிக்கிறவங்க, வேலை பார்க்குறவங்க, தெருவில் இருக்கிறவங்க, வர்றவங்க போகிறவங்க எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை பார்க்குறாங்க, நம்முடைய கனிவை பார்க்குறாங்க, நம்முடைய மன்னிக்கிற சுபாவத்தை பார்க்குறாங்க. அவங்க ஏசப்பா பக்கமாக திருப்பப்படுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் நினைவில் கண்டிப்பாக கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கை அநேகரை கிறிஸ்துவின் பக்கமாக இழுக்கட்டும். ஏசப்பாவுடைய வாழ்க்கை, தூய்மையான வாழ்க்கை, கடைசி நிமிடத்தில் கூட ஒருவனை ஆண்டவரின் பக்கமாக எடுத்தது. அவனுடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டது. அடுத்தாப்புல பாருங்க, அவே அடுத்த கல்லன் அங்கே தள்ளி இருக்கிற கல்லன், இங்கே அடுத்தாப்புல ஏசு இருக்காரு, அதுக்கு அடுத்தாப்புல தான் அடுத்த கல்லன் இருக்கான். 2 பேரும் ஜெயிலில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. 2 பேரும் முதல்ல நிந்திக்கிறாங்க. அப்புறம் இவன் மனம் திரும்பினா அவனை சத்தம் போடுறாட்டே, அமைதியாரு, யாரை என்ன பேசுகிற, நாம் செஞ்ச பாவத்தினால் நம்ம சிலுவையில் அடிச்சிருக்காங்க, நம்ம ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டிருக்கோம். அவர் ஒன்றுமே தப்பு பண்ணலையே, அவர் அடிச்சிருக்காங்க, அவங்க தான் தெரியாமல் பண்ணிட்டு இருக்காங்க, நீமா ஏன் சத்தம் போடுற, அமைதியாரு. சாக போகிற நேரத்துலையும் ஆண்டவருக்காக அவன் குரல் கொடுக்குறான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒருவனும் ஆண்டவருக்காக அங்கே பேசலை, சத்தம் போடாத, அமைதியாருன்னு சொல்லலை. சாக போகிற நேரத்தில், உயிர் போயிட்டு இருக்க நேரத்தில் அங்கே ஒருத்தர் சத்தம் போடுறான்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்கிறதுனால, டே அமைதியாரு, பேசாத, ஆண்டவர் அப்படி பேசாத, நீ கேவலமாக பேசாத, நம்ம தப்பு செஞ்சதுனால அடிக்க போகிறோம், அவர் என்ன தப்பு செஞ்சாரு, அவரை போய் நீ இப்படி பேசிட்டு இருக்க, என்ன நீ வாயை மூடு என்று சொல்லி ஏசப்பாவுக்காக பரிந்து பேசுகிறான், வழக்காடுறான். என்னை மிகவும் அவன் தொட்டு விட்டான், என் உள்ளத்தை அவன் மிகவும் தொட்டு விட்டான். இட்ஸ் வெரி மச் இம்ப்ரெஸ்ட். இன்னைக்கு நிறைய பேர் அமைதியா இருக்காங்க தெரியுமா? நம்ம நண்பர்கள் நம்மளை பத்தி கேவலமா நேர் பேசும்போது அமைதியா இருக்காங்க, ஒன்னும் பேச மாட்டேங்கிறாங்க. நம்மளை பத்தி, தேவனுடைய பிள்ளைகளை பத்தி அநேகர் பேசும்போது நிறைய பேர் மௌனமா இருக்காங்க, அது கண்டிக்க மாட்டேங்கிறாங்க, தப்புன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது கல்லன்ட்ட போய் பாருங்க ஐயா, அவனால் தாங்க முடியல, நீ ஏன் பேசுற, அமைதியா இரு, சத்தம் போடு, சத்தம் போடாத, ஷட் அப் யுவர் மவுத் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதுதான் என்னைக்கு நம்ம தாங்க முடியாம சத்தம் போடுறோமோ அதுதான் உண்மையான அன்பு. அப்பதான் நம்ம உள்ளத்துல இருக்கிறது உண்மையான அன்பு. என்ன நீ பேசுற, நீ பேசாத, நீ சத்தம் போடுறோம்னா அதுதாங்க உண்மையான அன்பு. அந்த கல்லன்ட்டு அது இருந்துச்சு, அந்த கல்லன்ட்டு அது இருந்துங்க. அதுக்கு பிறகு சத்தம் போட்ட அப்புறம் அவன் சத்தம் போட்டிருப்பான், போட்டிருக்கவே மாட்டான், அவனை சைலன்ஸ் ஆக்குறான். இஸ் சைலன்சிங் தட் அனதர் தீஃப். முதல்ல அவன் கிரவுண்டை கிளியர் பண்றாங்க, சத்தம் வந்துட்டு இருக்கலாம், நிப்பாட்டு அப்படிங்கிறான். அப்ப இடைவிடாத அவன் நிந்திச்சிட்டு இருந்திருக்கிறத கேட்டு தாங்க முடியாம அவன் அங்கே வாய்ஸ் கொடுக்குறான். பேச முடியாதவர்களுக்கா நீ பேசுன்னு சொல்லி நீதிமொழிகள் நான் எழுதுறேன். இன்னைக்கு பேச முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், ஊழியக்காரங்க. அவங்க அமைதியா இருக்கிறதுனால நிறைய பேர் அவங்கள கேவலமா பேசுறாங்க, கெட்டவத்தை பேசுறாங்க. என்ன நீ ஏன் அப்படி பேசுற, நீ சத்தம் போடாத போ, அவளை விரட்டி விடணும். நான் மாலை நேரத்தில் எத்தனை வருஷம் இருக்கும், நீ வீட்டிலேருந்து ஆரம்பித்து அப்படி எங்கள் ஊரில் இருந்து அப்படி திருநெல்வேலி ரோட்டில் நான் அப்படி ஓடி மோலாமொழி, ஆசீர்வாதபுரம்லாம் தாண்டி குளத்து வரைக்கும் ஒரு மாலை நேரத்தில் வேலைக்கு போயிட்டு வந்து நான் ஓடுறேன். ஷார்ட்ஸ் பனியன் போட்டு கேன்வாஸ் போட்டு ஓடுறேன். மாலை நேரத்தில் எப்படியாவது ஃபிட்டாக இருக்கணும்னுங்கிற ஆசை. ஒன்று நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் தெருவில் நாய்க்கா பஞ்சம், ஏதோ கல்லை ஓடுறான் முழுக்குன்னு சொல்லி ஒரு நாய் பயங்கரமாக குலைச்சி நான் ஓடுறதை பார்த்து அது என் பின்னாலே என்னை விரட்டி கடிக்க ஓடி வந்துட்டு. அப்போ ஒரு பெரிய ஐயா அவங்க வீட்டு வாசலில் அவங்க நிற்கிறாங்க, நான் ஓடுறேன்,
நான் ஸ்போர்ட்ஸ்மேனுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களும் நல்ல வாக்கிங்லாம் போகிற ஒரு ஐயா. என் நிலைமையை அவங்க பார்க்குறாங்க. பின்னால் நாய் விரட்டிட்டு வருது. அது அவங்க வீடு. நான் அவங்க வீடை கிராஸ் பண்ணி ஓடும்போது தான் நாய் என்ன விரட்டுது. உடனே அவங்க சத்தம் போட்டாங்க, ஏய் நாய் சத்தம் அதட்டினாங்க, ஓடு, யார் மேலே ஓடுற நீ, திரும்பி போ, சி அவங்க சத்தம். அவங்களுக்கு நல்ல பேஸ் வாய்ஸ். அவங்க பெரிய ஃபுட்பால் கோல் கீப்பர், டாலாக இருப்பாங்க. வாய்ஸ் அவங்களுக்கு நல்ல பேஸ் வாய்ஸ். எனக்காக அந்த நாயிட்ட சண்டை போட்டாங்க, நில்ல அப்படி சொல்லி சத்தம் போட்டாங்க. அந்த நாய் பயந்து நின்றுட்டு என் பின்னால் ஓடலை. அந்த ஐயாவுடைய வாய்ஸுக்கு அவ்வளோ வல்லமை இருந்தது. அந்த நாய் அமைதியாக போயிடுச்சு. நான் தொடர்ந்து ஓடி வெற்றிகரமாக போயிட்டேன். அந்த ஐயா சத்தம் கொடுக்கலன்னா ஒருவேளை அது என்னை துரத்தி இருக்கும், ஏதாவது தீங்கு நடந்திருக்கலாம், கர்த்தர் காப்பாற்றிருப்பார்னு வைங்களேன். எதுக்காக சொல்கிறேன்னா, நான் அந்த ஐயா நிற்கிறாங்க என்னை காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கல, எதிர்பார்க்கல. நான் அது பாட்டு ஓடிட்டு இருக்கிறேன். என்னை நோக்கம் ஜாக்கிங் போகணுங்கிறது. ஆனால் பின்னால் ஒரு நாய் என்னைய அது கல்லை நினச்சிட்டு என்ன விரட்டோம்னா அந்த ஐயா எனக்காக குரல் கொடுத்து, அதை நான் மறக்கவே மாட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அவங்க மேலே அவ்வளோ மரியாதை வச்சிருக்கேன். எனக்காக யாராவது எங்கேயாவது கொஞ்சம் பேசினாங்கன்னா நான் ரொம்ப நன்றியால் அது நிறைவேன். நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நான் ஆசைப்படுவேன். எனக்காக வாய்ஸ் கொடுத்தாங்களே, அன்னைக்கு எனக்காக பேசினாங்களே. ஒரு கிறுக்கு எங்கள் வீட்டு முன்னால் இருந்தான். எப்போ பார்த்தாலும் எல்லாரையும் திட்டிகிட்டே இருப்பான். நான் ஒரு நாள் நான் ஏதோ கள்ளத்துக்கு எறிஞ்சேன்னு சொல்லிட்டு நான் ரோட்டில் போகும்போது என்ன ஏன் மேலே கள்ளத்துக்கு எறின்னு கேட்டான். இன்னும் தாயமக்கான ஒரு அக்கா இருந்தாங்க. அவன் நாயை தானே கள்ளத்துக்கு எறிஞ்சான், உமரை யாருவே எறிஞ்சான்னு சொல்லி உடனே அவங்க எனக்காக வாய்ஸ் கொடுத்தாங்க. தாய்மக்காவை நான் மறக்கவே மாட்டேன். இப்போ அவங்க இல்லை, அந்த ஐயா இருக்காங்க. ஆனால் தாய்மக்கா இல்லை. எனக்காக யாரெல்லாம் பருந்து பேசுனாங்களோ அதெல்லாம் என் வாழ்க்கையில் மறக்கவே இல்லை. எனக்கு அவங்க மேலே அவ்வளோ அன்பு இருக்கு. இயேசுக்காக அவன் குரல் கொடுத்த பொழுது இயேசு எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார். அந்த காயப்பட்ட நேரத்தில் கசப்பான அந்த மணித்துளிகளிலும் இயேசுக்கு சந்தோஷத்தை கொடுத்த நேரம்னா இவனுடைய வார்த்தை தான், அவனை அதட்டின நேரம் தான். அது இயேசு அப்பாவுடைய மனசுல ஒரு ஆறுதலை கொண்டு வந்திருக்கும் அல்லவா. மறந்து விடாதிருங்கள், நீங்கள் இப்படியாக யாரோ ஒருவருக்கு குரல் கொடுக்கிற பொழுது, ஒரு ஊழியக்காரனுக்காக நீங்க குரல் கொடுக்கிற பொழுது, அவங்க தடுமாறும் பொழுது நீங்க அவங்களுக்காக சார்பாக நிற்கிற பொழுது இயேசு மனமகிழ்வார். என் மகனுக்காக, என் பிள்ளைக்காக இவன் குரல் கொடுக்கிறான், பேச முடியாத ஒருத்தருக்காக அவன் பேசுறான்னு சொல்லி ஆண்டவர் பார்ப்பார் என்றால் நிச்சயமாக அவர் மனமகிழ்வார். எனக்கு அப்படியே அந்த நிகழ்ச்சி 10-15 வருஷத்துக்கு மேலே நடந்தது இப்பவும் ஞாபகம் இருக்குன்னா, அவங்க மேலே அன்பு வச்சிருப்பேன்னா, இப்பவும் வச்சிருக்கேன்னா, சாதாரண மனிதனாக எனக்கே அது அவ்வளவு நன்றி உணர்ச்சி இருக்கும். ஏதாவது செய்யணும்னு நினைப்பேன்னா ஆண்டவர் எவ்வளவு நினைப்பார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவர் நீங்க எப்படி பாவப்பட்டவங்களுக்காக, ஊழியக்காரங்களுக்காக, தேவ பிள்ளைகளுக்கு குரல் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் மீது அவர் பிரியம் கொள்ளுவார் என்பதை நான் நினைவூட்டும்படியாக விரும்புகின்றேன். எப்போ பேசணுமோ அப்போ பேசுங்க, பயப்படாதீங்க. எதுவும் பண்ணிடுவாங்களா, ஏங்க பயப்படுறீங்க? குரல் கொடுக்க இடத்துல துணிஞ்சு குரல் கொடுங்க. நீ பேசுறது தப்பியா, எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி குரல் கொடுங்க, உறுதியாக நில்லுங்க. ஒன்று. அடுத்ததாக நம்ம பார்க்குறோம், அவன் அப்படி ஏசிட்டு, ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யம் வரும்போது என்ன நினைச்சுக்கிடுங்கப்பா, கைண்டா ரிக்வெஸ்ட் பண்றேன். ராஜ்யத்தில் வரும்பொழுது என்ன நினைத்தரலும். யூ ரிமெம்பர் மீ வென் யூ கம் இன் டு யுவர் கிங்டம். உங்களுடைய ராஜ்யத்தில் வருவீங்க, எல்லாருக்குமே உயிர் போகுதுன்னு தெரியும். ஆனால் மரணத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை அவன் தூர கண்களால் பார்க்கிறான். இன்னும் சில நிமிடங்களில் நம்ம மறிக்க போகிறோம், ஆனால் மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்வு இருக்குது, அதில் ஒரு ராஜாவாக இருப்பாருங்கிறத அவன் கண்டுபிடிக்கிறான். அவனுக்கு அந்த அறிவை ஆண்டவர் கொடுக்கிறார். உடனே உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைத்து கொள்ளுமையா என்று ஆண்டவரிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கின்றான். முதல் காரியமாக அவனை கடிந்து கொள்கிறான். இரண்டாவதாக ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறான். ஏற்கனவே அவன் மனம் திரும்பினான். நிறைய மாற்றங்களை இந்த கல்வனுடைய வாழ்க்கையில் டக்கு டக்கு டக்குன்னு பார்க்கிறோம். Do you know that there is a life, sure life after the death? மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை நீங்கள் அறிவீர்களா? அவன் அறிந்தான். நிறைய பேர் இந்த பூமியில இருக்கிற காலங்களை தான் சிந்திக்கிறாங்க, அதை வாங்கணும், இதை வாங்கணும், பிள்ளைக்கு அதை செய்யணும், இதை செய்யணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. நோ நோ, அதுவை விட மிக பெரிதானது மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த கல்லன் அதை அறிந்து, லார்ட் when you come in your kingdom you remember me, உன் ராஜ்யத்தில் வரும் பொழுது என்னை நினைத்தருளும் என்று அவன் கதறினான் என்று நாம் பார்க்கின்றோம். வாழ்விலே எப்பொழுதும் நம்முடைய மரணத்துக்கு பிற்பாடு நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது முக்கியமானது என்பதை நாம் அநேக நேரங்களில் உணராமலேயே சத்துரு நம்மை வஞ்சிக்கிறான். இந்த உலகத்துக்குரியவைகளே சிந்திச்சு அதுக்காகவே சண்டை போட்டு அதுக்காகவே பாடுபட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இல்லை இல்லை, இதெல்லாம் கொஞ்ச காலம். இந்த வாழ்க்கை, உலக வாழ்க்கை கொஞ்ச காலம்.
அதுக்கு பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அது மிகவும் முக்கியமானது. அது நித்திய காலமாக உள்ளது. அதுதான் வாழ்க்கையில் மிக முக்கியம். பரலோக வீடு தான் நமக்கு நிரந்தரமானது. இந்த பூலோக வீடு அநித்தியமானது. அது சீக்கிரத்தில் கடந்து போய்விடும். வாழ்க்கையில் நினச்சிக்கிடுங்கப்பான்னு கேட்குறான். அதான் அப்போ ஆண்டவர் ரொம்ப டச் பண்ணப்பட்டதுனால, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய். உடனே அவனுக்கு டிக்கெட் கிடைச்சிருது. டுடே யூ வில் பி வித் மீ இன் பாரடைஸ். இன்றைக்கு நீ என் கூட பரதீசில் இருப்பா, பரலோகத்தில் இருப்பா. ஆண்டவர் உடனே அவனுக்கு அந்த பாவ மன்னிப்பையும் பரலோக வாழ்க்கையும் கொடுத்தார். ஏன் எதுக்குன்னே கேட்கல. இத்தனை கொலை செஞ்சிய, இத்தனை அக்கிரமம் செஞ்சிய, இத்தனை கொலை பண்ணிய, இவ்வளோ வேற வேதனைப்படுத்திய, அதெல்லாம் என்ன எல்லா பாவத்தையும் மன்னித்து நீ பரலோக ராஜ்யத்துக்கு என் கூட இருப்பான்னு சொல்லி சொன்னார். நிச்சயமாக அவன் அந்த பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவரோடு அவன் இருந்திருப்பான். என்ன சந்தேகம், என்ன சந்தேகம்? அவன் ஆண்டவரோடு தான் அவன் இப்பொழுதும் இருப்பான். மனம் திரும்பினால், மனம் இறங்கினால், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. ஆனா அந்த கல்ல அதை மன்னிப்பு கேட்கலங்க, தான் பாவத்தை உணரலங்க, ஆண்டவரை நினைவுன்னு சொல்லல. அவன் பரலோகத்துக்கு போல, அவன் நரகத்துக்கு போயிட்டான். அவன் ஆக்கினைக்குள்ள. 2 பேரும் பக்கத்துல தான் இருந்தாங்க. 2 பேருக்கும் சான்ஸ் கிடைச்சது. ஒருத்தன் மனம் திரும்பினா, ஆண்டவரே என்ன நினைச்சுக்கிடுங்கன்னு கேட்டான், பரலோகத்துக்கு போனான். அடுத்தவன் தேவையில்லாம ஆண்டவர் நிந்திச்சுக்கிட்டே இருந்தான். நார வாயை வச்சு ஆண்டவர் நிந்திச்சுக்கிட்டு இருந்தான். அவன் ஆக்கினைக்குள்ள தீர்க்கப்பட்டான். அவன் நரகத்துக்குள்ள போனான். தனக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை அவன் கடைசி மணித்துளிகளை பயன்படுத்தவில்லை. தன் வாயை வைத்து ஆண்டவத்துல மன்னிப்பு கேட்கல. உள்ளத்துல மனம் திரும்புதல் வரல. மரணமோ ஜீவனோ நாவின் அதிகாரத்தில் உள்ளது. ஒருவன் தன் வாயினாலே மன்னிப்பு கேட்டான், என் ராஜ்யத்தில் உன் ராஜ்யத்தில் ஒரு நினைத்துக் கொள்ளும் என்று தன்னை தாழ்த்தினான். அவனை ஆண்டவர் பரலோகத்துக்கு கூட்டு போனார், டிக்கெட் கொடுத்தார். இன்னொருத்தர் அமைதியா இருந்திருக்கலாம், அமைதியா இருந்தா கூட மன்னிச்சிருப்பார். ஆண்டவரை கேவலமா பேத்து தான் நிலைமை தெரியாம, தான் செஞ்ச பாவத்தை நினைக்காம ஆண்டவரை பார்த்து சிரிச்சதுனால, அவன் வாயால ஆண்டவர் தூசிச்சதுனால நரகத்துக்குள்ளே அப்படியே போனான். அவன் மாத்திரம் மனம் திரும்பி இருப்பான் என்றால் இன்றைக்கும் கூட பரலோகத்தில் இருக்கிற பாக்கியத்தை பெற்றிருப்பான். இன்றைக்கு வரைக்கும் அவன் நரக ஆக்கினையிலே தீயில, அவியாத தீயில அவன் இருந்து கொண்டே இருக்கிறான். காரணம், அவன் அங்கே ஆண்டவர் கொடுத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாமல் போனான். எனவே நாம் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற சந்தர்ப்பங்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை தூசிக்கிறவர்கள் கொஞ்ச காலம் தான் தூசிக்க முடியும். அதுக்கு பிறகு அந்த காலங்கள் நிறைவு பெற்றுவிடும். அதுக்கு பிறகு அவர்களுக்கு ஆக்கினைகள் காத்திருக்கிறது. எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சாலும் பரலோகத்துக்கு போகலாங்கிறது அந்த கல்லை நமக்கு காண்பிக்கின்றார். இதுவரைக்கும் நீங்கள் எவ்வேற்பட்ட மோசமான வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும் உங்களை பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு செல்ல ஆண்டவருக்கு வல்லமை உண்டு. பரலோகத்துக்கான டிக்கெட்டை கொடுக்குற வல்லமை ஆண்டவர் இயேசுக்கு தான் இருக்குதுங்க. வேற யார்ட்டையும் போய் பரலோகத்துக்கு போக முடியாதுங்க. அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கட்டுமா. அப்போ பிதாவே, இந்த அருமையான நாளிலும் கூட 2வது வார்த்தையை சிந்திக்க ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி அப்பா. இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசியில் இருப்பாய் ராஜா. மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, பயப்படுங்கிற அவசியமே இல்லை. இங்கே கண்ணை மூடுறோம், பரலோகத்தில் கண்ணை திறக்கிறோம். ஆண்டவரே, அதை எங்களுக்கு 2வதாக இந்த நாளிலே சிலுவை தியானிக்கிற பொழுது அந்த ரட்சிப்பு அந்த கல்லை மேலே விழுந்துச்சு. பக்கத்தில் இன்னொரு கல்லை இருந்தான், அவன் அதை இழந்து போயிட்டான். அவன் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டான். நாங்கள் சான்ஸை மிஸ் பண்ணிடாதபடி ஆண்டவரே நாங்கள் அதை பற்றிக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டு யாருக்காக குரல் கொடுக்கணுமோ அவங்களுக்காக குரல் கொடுக்க உதவி செய்யுங்க. யாரை கடிந்து கொள்ளணுமோ அவங்களை கடிந்து கொள்ள எங்களுக்கு அதிகாரத்தை தாருங்க. ஆண்டவரே, இது அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, மரணத்தை குறித்து அதுக்கப்புறமா இருக்கிற வாழ்க்கையை குறித்து கவலைப்படாமல் வாழுகிற மக்கள், அதுதான் நிரந்தரமானது என்பதை புரிந்து கொள்ளாதபடி இந்த உலகத்திற்காக போராடுகிற மக்கள் ஆண்டவரே எவ்வளோ பேர் இருக்காங்க. நீர் தேவகுமாரனையானால் உண்மையை ரட்சித்து எங்களை ரட்சின்னு சொல்லி அவன் கேட்டான். ஆண்டவரே, அந்த கல்லை ரட்சிக்கப்படாத கல்லைன்னு சொன்னான் ஐயா. ஆண்டவரே, அவன் ஏசப்பாவை புரிந்து கொள்ளவே இல்லாமல் போனான் ஐயா. ஆண்டவரே, தோத்துறையா. நாங்களும் கூட அப்படியே இந்த உலகத்துக்காக போராடாதபடி, உலகத்தின் காரியங்களை பெரிதாக நினைத்து ஆண்டவரே நாங்கள் அப்படியே அதிலேயே அழிந்து போய் விடாதபடி, அதுக்கு அப்புறமா ஒரு வாழ்க்கை இருக்குது, அது நிரந்தரமானது. கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறதுங்கிற மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கிறீங்க. அதுதான் உண்மையப்பா. உங்களுடைய பிதாவுடைய வீட்டில் நிறைய வாசஸ்தலங்கள் உண்டு, அதில் எல்லாரும் சேர்த்துக்கொள்ளுங்க. வியாதியை மாற்றுங்க. இன்றைக்கு எவ்வளோ பெரிய வியாதி இருந்தாலும் சிலுவையில் இரத்தத்துளியால் அந்த வியாதி மறையணும், கட்டிகள் மறையணும், புண்கள் மறையணும், வேதனைகள் மறையணும், செயல்படாதவங்கள் செயல்படணும். அவனுடைய பயங்கள் ஒன்றில் நம்ம போகணும். கடன் பாரங்கள் நீங்கணும், தரித்திரங்கள் நீங்கணும். எதை தொட்டாலும் தோல்வி, வட்டி, கடன் தாங்க முடியல, தற்கொலை பண்ணி கொள்ளாமாங்கிற அளவுக்கு நெருக்கம். எசப்பா, இன்னைக்கு எனக்கு இவ்வளோ பணம் தேவையே, நான் என்ன செய்வேன்னு தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த பணம் தேவை அதிசயமாய் சந்திங்க.
வருமானத்துக்கான நிரந்தரமான வருமானத்துக்குரிய வாசலை திறந்து தாருங்க. வாலிபத்தின் பாவங்கள், போதை அடிமைத்தனம், மொபைல் அடிமைத்தனம், கெட்ட வார்த்தைகள், கெட்ட நண்பர்கள், கோபங்கள், பொறாமைகள், எரிச்சல்கள் எல்லாத்தையும் மாடிபட்டு இடுங்க. அவளுக்கு கனி கொடுக்குற மரங்களாய் மாற்றுங்க. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளை நிறைய மார்க் வரட்டும். வேலைக்காய் காத்திருக்கிறேன், திருமணத்துக்காய் காத்திருக்கிறேன், குழந்தைக்காய் காத்திருக்கிறேன், சொந்த வீட்டுக்காய் காத்திருக்கிறேன்னு சொல்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்க. கவர்மெண்ட் ஜாப்லாம் தாருங்க. உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும், அத்தனை மக்களையும், எங்கள் தாய் திருநாட்டையும் அத்தனை மக்களையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ் எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கட்டும். தேவனுடைய பிள்ளைகள், நாசரேத் திராட்சைப்பழ தோட்டத்தை ஊழியங்களை நேசிக்கிறவங்க, நிகழ்ச்சியில் நாள்தோறும் பார்க்குறவங்க, நம்ம ஊழியத்தை அறிமுகப்படுத்துகிறவங்க, ஜெபத்தினால காணிக்கையால் தாங்கிற நல்ல உள்ளங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரை, அடைக்கலான் குருவி முதிரத்தில் தங்க ஏராளமான இடங்கள் உண்டே, நிறைய ஜனங்களை அழைச்சிட்டு வாருங்க. கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரை தோத்திரம் ஐயா, என் தகவல் தகப்பனே சோத்திரம் ஐயா. ஆண்டவரை, அனாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தையும் அப்பா சோத்திரம் ஐயா, அங்கே ஸ்கூலையும் கர்த்தாவே நாங்கள் ஆரம்பிக்க எப்படியாவது எங்களுக்கு உதவி செய்யுங்க, மகிமைப்படுங்க. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை உறப்படுதும் மறவாதே, ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியமும், விலகாத பிரசன்னம் உங்கள் அனைவருடன் இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.